ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கேசி கொஸ்டின் பேங்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் மிட்டம் சயின்ஸு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸு. ஸோ சயின்ஸில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு மாடலாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட ரெண்டு மீடியமே இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் என்னென்ன 1 மார்க்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு. இந்த மூணுமே பார்த்துங்க, இந்த மூணுலேருந்து நமக்கு ஒரு 2வது வரும் அட்லீஸ்ட், சரிங்களா? அதனால் நமக்கு மிட்டமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் வேறு மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ படிக்காமல் எந்தெந்த 2 மார்க்ஸ் இருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டம் பொல்யூட்டன்ஸ், ஸோ இந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இதெல்லாமே பார்த்துங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் தரேன். டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணுறேங்க, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ வந்து சயின்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு அளவுக்கு கொஸ்டின் இருக்குது. நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா 30 அல்லது 50 இந்த மாதிரி நமக்கு வந்து மிட்டம் வந்து நடக்கும். ஸோ இதில் எந்தெந்த 1 மார்க்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஸோ 3R அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதே போல் 1 மார்க்ஸ் பொறுத்துக்கு மேட்ச் த ஃபாலோயிங், ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா அது வந்து பார்த்து வச்சுங்க. 2 மார்க்ஸ், ஸோ 2 மார்க்ஸ் பார்க்குறப்ப இந்த 21 இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 25, 26 இது பாருங்கள், தமிழ் மீடியம்ல இருக்குது அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி 28லாம் நீங்கள் வந்து சொல்லே தேவையில்ல. 28, 29லாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 31, 32, அதுக்கடுத்து 35, ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுறேங்க. பிகாஸ் கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் கொஷின் பேக் சேனலே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.